செய்யக்கூடும். எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே. எல்லாம் செய்யக்கூடும் என்னானை அம்பலத்தே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்மநேய வந்தனங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சன்மார்க்க குறிப்புகளில் நம்முடைய மலேசியா அன்பர்கள் சில பேர் கேட்டிருக்காங்க. என்னென்னா, பெருமானார் ஜீவகாருண்யம் மட்டும்தான் கடவுள் வழிபாடுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஆனால் மெய்யருள் வியப்பில் பெருமானார் 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரைக்குமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே அப்படின்னு சொல்கிறாரு. 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே என்றாரு, இரும்பும் கரையுமே என்றாரு. அப்போது ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்காரு இல்லையா வள்ளல் பெருமானார். அந்த 12 வருஷம் பண்ணியிருப்பாரோ, அது என்ன தவம்? அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளும் மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இது என்னம்மா இது இந்த மாதிரி எழுதியிருக்காரு அப்படின்னா, அவர் ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்காரு இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ சத்விச்சாரம் செய்யலாம். வள்ளல் பெருமானார் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரால் வருவிக்க உற்றார். எதுக்கு அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வு அடைய முடியும் மனிதர்கள். இந்த மனித பிறவியில் நம்ம மரணமில்லா பெருவாழ்வு, பேரின்ப பெருவாழ்வு அடைய முடியும். அது எதனால் அடைய முடியும், எப்படி அடைய முடியும் அப்படின்றத வாழ்ந்து காட்டி நமக்கு அந்த சாகா கல்வியை கற்பிப்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர் தான் நம்முடைய வள்ளல் பெருமானார். அப்போது அவர் இறைவனுடைய கூறு தான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கூறு டைரக்டாக அவர் அனுப்பி இந்த பூலோகத்துக்கு அனுப்பி, நீங்கள் எல்லாரையும் சுத்த சன்மார்க்க நெறியை கற்பித்து அதன் மூலம் பேதங்களற்ற மனநிலையில் அந்த ஜீவகாருண்ய உணர்வு மயமாக ஆகும்போது அவர்களால் மரணத்தை வெல்ல முடியும் அப்படின்ற உண்மையை, இந்த சாகா கல்வியை மக்களுக்கு நீ எடுத்து கூற வேண்டும், பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஆனால் இந்த பூலோகத்தில் அவர் அவதார புருடனாக இருந்தாலும் இங்கே மனித தேகத்தில் பிறக்கும்போது அவருக்கும் எல்லா தத்துவங்களுக்கும் உட்பட்டு தான் அவர் வாழ முடியும் இல்லைங்களா. மனித பிறவியில் எல்லா தத்துவங்களும் அவருக்கும் உண்டு. அந்த தத்துவங்களுக்கு உட்பட்டு தான் அவர் வாழ்ந்து காட்டணும். தத்துவங்களை எப்படி வெல்ல முடியும், அதுக்கப்புறமா அந்த கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல் எப்படி அப்படின்றதெல்லாம் அவர் அனுபவித்து வாழ்ந்து காட்டி தான் நமக்கு விளக்கி இருக்காரு. என்னதான் அவதார புருஷனாக இருந்தாலும் அவருக்கு எல்லா சக்தியும் இருந்தாலுமே அவரும் அந்த தத்துவங்களை எல்லாம் எந்த சித்தியையும் பயன்படுத்தலை. அவர் ஒரு சகஜ நிலையில் வாழ்ந்து அந்த ஜீவகாருண்ய உணர்வோடும் அந்த ஆண்டவரிடத்தில் உருகி இறைவனை வழிபடுதலின் மூலமாகவும் அவர் அதை நமக்கு நிரூபித்து காட்டியிருக்காருங்க. இப்போ அவர் என்ன பாடியிருக்காரு, 12 வருஷம் தவம் பண்ண நான் பாடியிருக்காரு, அப்படி கிடையாது. இங்கே என்ன பாடியிருக்காரு, அவர்
அறிந்த நாட்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையுமே அடியேன் பட்ட பாட்டை நினைக்கின் கல்லும் கரையுமே எரிந்த பாடு முழுதும் பெரிய இன்பமாயிற்றே எந்தாய் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்றே சொந்தமாயிற்றே 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே படியில் பட்ட பாட்டை நினைக்கின் மலையும் கரையுமே துணியாதந்த பாடு முழுதும் சுகமதாயிற்றே துரையே நின்மை அருளிங்கெனக்கு சொந்தமாயிற்றே சொந்தமாயிற்றே 6 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே எரியாதந்த பாடு முழுதும் இன்பமாயிற்றே இறைவா நின்மை அருளிங்கெனக்கு சொந்தமாயிற்றே சொந்தமாயிற்றே இறைவா நின்மை அருளிங்கெனக்கு சொந்தமாயிற்றே சொந்தமாயிற்றே எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ எய்தும் பொருத்தமோ இப்படிதான் சொல்லியிருக்காரு. அப்போ நான் அறிந்த நாட்கள் முதல்லன்னா அவர் கருத்து தெரிஞ்சதுலேருந்து, அதாவது சின்ன குழந்தையிலிருந்தே அவர் சிறுபிள்ளை விளையாட்டு தெருவில் இறங்கி விளையாடுற அந்த பருவத்தில் கூட 9 வயசுல இருந்தே அவர் இறைவன் மேலே கவிதை பாடுறது, கோவில் கோவிலாக போகிறது, அந்த மாதிரி அருளை நோக்கி தான் அவர் பயணப்படுகிறார் அந்த குழந்தை பருவத்தில் கூட. அப்போது 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமே அப்படின்னும்போது அந்த 12 வயசில் ஓரளவுக்கு நல்லா ஒரு விளக்கம் கிடைக்கும். அந்த 12 வயதில் விவரம் தெரியும். அந்த ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்து அவர் இறைவனை தேடிக்கிட்டு இருந்தாலும் அறிந்த நாட்கள் முதலாக தேடுறாரு. ஆனால் அந்த 12 ஆண்டு தொடங்கி இற்றை பகலின் வரையுமேனா அவருக்கு 12 வயசு ஆகும்போதுலேருந்து முழு விவரமும் அவருக்கு தெரியுது. அப்போது அந்த ஆண்டவனை எப்படியாவது அடைந்தே தீரணும், அந்த இறைவனுடைய அருளை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு அவர் அவ்வளோ உருக்கும், உயிர் உருக்கும், அவ்வளோ உருகி 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 எல்லா கோவில் கோவிலாக போய் அந்த இறைவனை உருகி பாடி பாடி அருளை கொடு அப்படின்னு அவர் வேண்டிக்கிறாரு. ஆனால் அப்படி இருந்தும் அவருடைய மனசு எல்லாவற்றையும் கடந்து அந்த தயவு ஒன்று மாத்திரம்தான் அவருடைய மனசில் வரிக்கிறாரு. அப்போது அந்த தயவை கொண்டு அவர் இறைவனை வழிபடும்போது அவரால் ஏறா நிலைமிசை ஏற முடியுது. அப்போது அவருக்கு அந்த உணர்வு புரியுது, தத்துவங்களை எல்லாம் கடக்க முடியுது. அப்போது அவ்வளோ உருகி அந்த மலையும் கரையும் இரும்பும் கரையும் அந்த அளவுக்கு உருக்கம் இறைவன் மேலே. அந்த உருக்கம் இருக்கு பாருங்க, அதை தான் சொல்கிறாரு அவர். அவ்வளோ அருள் வேணும் எனக்கு, கொடுத்திடு நின் அருளை இப்பொழுதே கொடுத்திடு, இல்லைன்னா உயிரை விட்டுடுவேன், நீ உன்னுடைய அருளை கொடு அப்படின்னு சொல்லி தான் அவர் உருகி 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 வேண்டுறாருங்க. அப்போது இந்த உலகியல் வாழ்க்கையில் அவர் மனசு கொஞ்சம் கூட ஈடுபடவில்லை. முழுக்க முழுக்க நான் அந்த இறைவன், அந்த உண்மை கடவுள்கிட்ட இருந்து அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் கிடைக்கிற வரைக்கும் உண்ணவும் முடியாது, உறங்கவும் முடியாது. அவர் எந்த நேரமும் அந்த இறைவன் மேலே இருக்கிற அந்த உருக்கம், அந்த காதல், அந்த அன்பு, அது எப்படி அவருக்குள்ளே இறங்கி அது வெளிப்படும் போது தான் அவருக்குடைய அந்த ஆன்ம நேயம் என்பது எல்லா அணுக்கள்லையும் அவருக்கு வெளிப்படுது. ஓரறிவு தாவரத்திலிருந்து
எல்லா ஆன்மாக்கள் மீதும் அவருக்கு வந்து அந்த அன்பு வெளிப்படுது, கருணை வெளிப்படுது. அப்போ தான் அவரால் வந்து மேலும் 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 உயர்ந்துக்கிட்டே இருக்க முடியுது, உயர் பக்குவத்துக்கு போக முடியுது. அப்போது அந்த தயவை கொண்டு தான் அவர் வந்து அந்த அருளை பெறுகிறார். வேற எதனாலும் பெற முடியாது. நீங்கள் என்னதான் யோகம், யாகம், தவம், ஜபம் எது பண்ணிங்கனாலும் உங்களால் அருளை மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது அவ்வளவு சுலபமாக கிடைக்காது. அதனால் ஏறா நிலைமிசைக்கு ஏறணும்னா தயவு ஒன்று தான் பெருமான் பிடிச்சுக்கிட்டாரு. அவரே அதை சொல்கிறாரு நமக்கு. நான் வந்து சமயங்கள் மீதும் வெளியில் வந்து இறைவன் மீதும் கோவில் கோவிலாக போய் அவர்கள் மீது பற்று கொண்டு நான் பாடிய பாடல்களை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் எவ்வளவு சமயப்பற்று உடையவனாக இருந்திருக்கேன்னு. ஆனால் அதெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி ஏறா நிலைமிசைக்கு ஏற்றவே இல்லை. எது ஏற்றுதுன்னா அந்த ஆண்டவர் மீது இருந்த உருக்கம். சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நாடுன்னு எல்லாவற்றையும் கடந்து பேதமற்ற ஒரு பொது நோக்கில் அந்த இறைவன் மீது, உண்மை கடவுள் மீது மாத்திரம் கொண்ட அந்த பற்றுதல், அந்த உருக்கம், அந்த இணக்கம், அதுதான் சொல்கிறாரு. எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ அது அவருக்கு கிடைக்குது. அப்போது அவ்வளவு உருகி பாடுறதுனால தான் அப்போது அந்த அதாவது ஒரு பச்சை குழந்தை, தாயை பிரிந்த குழந்தை எப்படியெல்லாம் அழும், எப்படியெல்லாம் துன்பப்படும் அந்த தாயை பார்க்குற வரைக்கும், இல்லைங்களா? அது வந்து ஐயோ என்னப்பா இது, அந்த குழந்தைய பார்த்தா எனக்கு மனசே பொறுக்கலை, அந்த கல் கூட கரைஞ்சிடும் பழகுதே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த உருக்கம் தன்னை வருத்திக்கிட்டு தன்னுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் அந்த ஆண்டவருக்கே கொடுத்துட்டு, உன் உடல் பொருள் ஆவியெல்லாம் எனக்கு கொடுப்பா, அருள் மூலமாக எனக்கு கொடுப்பான்னு கேட்குறாரு. உருகி உருகி கேட்குறாரு. எப்படி அந்த குழந்தை தாயை பார்க்குறதுக்கு துடிக்குதோ அந்த மாதிரி அவர் உருகி கேட்குறாரு. அந்த உருக்கம், அந்த அந்த அன்பு அருள் வெளிப்படும்போது தான் உடலில் தேக மாற்றம் உண்டாகும். தேக மாற்றம் உண்டாகிற வரைக்கும் இந்த படியில் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பாடாப்பட்டு தான். ஒன்றும் இல்லைங்க, உலகியலில் நம்ம வந்து பெற்றோரையோ இல்லை குழந்தையோ இல்லை தலைவனையோ தலைவியையோ பிரிந்து இருக்கும்போது எப்படியெல்லாம் வந்து அந்த பிரிவு ஆற்றாமையில் நம்ம எவ்வளோலாம் துன்பப்படுறோம். நம்முடைய உயிர் உருகுது, உடம்பு உருகுது, உள்ளம் உருகுது, ஜீவன் ஆடி போகுது, ஆன்மா ஆடி போகுது. அவங்கள பார்க்குற வரைக்கும், அவங்கக்கிட்ட வந்து அன்பை பெறுகின்ற வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு துயரம் உடம்புலையும் மனசுலையும் நம்முடைய உயிரிலையும் ஏற்படுது இல்லைங்களா? அதுதான் அந்த உலகியல் சொந்த பந்தங்களை நினைத்து உருகும் போதே அப்படிப்பட்ட உருக்கத்துக்குள்ள உடம்பெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாத போயிடுச்சின்னு சொல்கிறாங்க. உடம்பே வந்து உருகி போச்சு அவளுடைய காதலனை நினைச்சின்னுலாம் சொல்லி எழுதியிருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு பெருமான் வந்து இறைவன் மேலே உருகி அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த உருக்கன்றது வந்து அதை அடையிற வரைக்கும், இறைவனுடைய அருளை பெறுகின்ற வரைக்கும் அவர் வந்து படாத பாடுபட்டு இருப்பார். ஏன்னா தத்துவங்களை எல்லாம் கடந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டு தேக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த மரணத்தை வென்றார். அப்போது அதைத்தான் அவர் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது சின்ன அறிந்த நாட்கள் தொடங்கி இற்றை பகலின் வரையே எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சதுலேருந்தே நான் உன்னை தவிர எதையுமே நாடலை. ஆனால் அந்த கஷ்டமெல்லாம் அந்த எரிந்த பாடு முழுதும் பெரிய இன்பம் ஆயிற்றே, எந்தாய் நிந்தன் கருணை எனக்கு சொந்தம் ஆயிற்றே அப்படின்றாரு. அப்போ வந்து இப்போ ஒரு பரீட்சையை நீங்கள்
படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தேர்வில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து முதல் மாணவனா முதல் மாணவியாக வரணும்னா எவ்வளோலாம் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எவ்வளவெல்லாம் அதுக்காக வந்து தன்னை வருத்திக்கிட்டு படித்து எந்த நேரமும் உங்களுடைய இலக்கு எதில் இருக்குதுன்னா, நான் வந்து முதல் மாணவன் முதல் மாணவியாக வரணுன்ற அந்த இலக்கை வச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் எப்படியெல்லாம் அதுலேயே வந்து ஒருமை உணர்வோடு இருக்கும்போது அப்போது பல கஷ்டங்கள் உண்டாகுது. அதே நினைவில் இருக்கும்போது உடல் வந்து பாதிக்கப்படும், தூக்கம் இருக்காது, சாப்பிட முடியாது. அந்த அந்த குறிக்கோள் நிறைவேறுகின்ற வரைக்கும் உடம்பு வந்து ரொம்ப பாடுபடும் இல்லைங்களா, சின்ன குறிக்கோளுக்கே. அப்படி அப்போ நீங்கள் நினச்சபடி அந்த முதல் மாணவனா முதல் மாணவியாக நீங்கள் தேர்வில் வெற்றி பெறும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகம் ஆயிடுது. அது பட்ட கஷ்டம்லாம் அப்போ தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்கள் நினச்ச அந்த அருளை பெற்றுட்டீங்க, நீங்கள் நினச்ச அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்க. அப்போ வந்து அது வந்து அவ்வளோ சுகமாக இருக்கும் இல்லைங்களா. அதை தான் சொல்கிறாரு பெருமானார். எரிந்த பாடு முழுதும் பெரிய இன்பமாயிற்றே, எந்தாய் நிந்தன் கருணை எனக்கு மிகவும் சொந்தமாயிற்றேன்றாரு. அதே மாதிரி தான் 12 ஆண்டு தொடங்கி இப்போ அறிந்த நாட்கள்னு சொல்லிட்டாரு. அப்புறம் மறுபடியும் டீப்பாக போகிறாங்க. 12 வயசில் வந்து விவரம் வந்து நல்லா புரிஞ்ச வயசு, அது விவரம் கொஞ்சம் அதிகமாக தெரியும் அப்போ தான். அப்போ அந்த 12 வயசுலேருந்து அந்த குறிக்கோள் அதனுடைய வேகம் அதிகமாகுது அவருக்கு. அதுதான் சொல்கிறார், 12 வயசில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து உன்னுடைய அருளை பெறுவதற்கு பட்ட பாடு இருக்குது பாரு, படிப்படியாக நான் வந்து பட்ட பாடு இருக்குது பாருங்க. அது கேட்டால் அந்த மலையே கரையும். படியில் பட்ட பாட்டை நினைக்கில் மலையும் கரையுமே அப்படின்றாரு. துணியாத அந்த பாடு முழுதும் சுகமாத ஆயிற்றே. என்னாச்சு? அருளை பெற்றுட்டாரு, சுகமாயிடுச்சு. சுகமாத ஆயிற்றே, துரையே நின்னருள் மெய்யிங் எனக்கு சொந்தமாயிற்றே. அப்போது அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இவரை தேடி வராருங்க. அப்போ சுகம் எப்படி இருக்கும்? யாருக்காக அவர் அறிந்த நாள்லேருந்து அந்த சிறு பருவத்திலிருந்து அவர் வந்து உருகி 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 வேண்டி எனக்கு அருளை கொடுன்னு கேட்குறாரோ, அவர் வந்து அருளை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் அவரே இறங்கி வராரு, பெருமான் இருக்கிற இடத்துக்கு தேடி வராரு. தேடி வந்து அவருக்கு முடிசூட்டுறாரு, செங்கோல் ஆட்சியை கொடுக்குறாரு. நீ வந்து ஐந்தொழிலையும் நீ செய்யலான்னு சொல்கிறாரு. அப்போது அவருக்கு எப்படி இருக்கும்? அதுதான் துரையே நின்மை அருளிங் எனக்கு சொந்தமாயிற்று. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஆனால் அதனால தான் வந்து உன்னுடைய அந்த மெய்யான அருள் இருக்கு பாரு, அது எனக்கு சொந்தமாயிடுச்சுப்பான்னு சொல்கிறாரு. அதே மாதிரி 26 ஆண்டு தொடங்கி, அதுவும் என்ன அதே தான். 26 ஆண்டுனா 2 × 6 12 வயசுலேருந்து 26 ஆண்டு தொடங்கி ஈற்றை பகலின் வரையுமே எளியேன் பட்ட பாட்டை நினைக்கில் இரும்பும் கரையுமே. அந்த இரும்பு கூட இந்த எளியவன் பற்ற பாட்டை பார்த்துச்சுன்னா அந்த இரும்பு அப்படியே கரைஞ்சிடும். அதெல்லாம் வந்து அந்த இரும்பு மலை இதுக்கெல்லாம் வந்து உருகுமா? எவ்வளோதான் வந்து வெயில் காஞ்சாலும் எவ்வளோதான் மழை பெஞ்சாலும் இதெல்லாம் வந்து உருகுமா? இல்லை. ஆனால் நான் இறைவனை நோக்கி பெருமான் ஏக்கத்தோட அந்த உருக்கத்தோட அழுது புலம்பு எனக்கு வேணும் அருள்னு சொல்லி அவர் அந்த ஒருமை உணர்வோட அந்த தவத்தில் இருந்தபோது அது அதை பார்த்தாக்கா அந்த இரும்பு கூட கரைஞ்சிடுமா, அந்த மலை கூட கரைஞ்சிடுமா. அப்படி தான் வந்து சொல்கிறாரு பெருமான். அந்த அளவுக்கு அப்போது அந்த இரும்புக்கே வந்து உருகி கரையிற அளவுக்கு அவர் எவ்வளவு ஒரு பிடிப்போட ஒரு உருக்கத்தோட ஆண்டவரை பிடிச்சிருப்பார் பாருங்க. அதுதான் அப்படி பிடிச்சதுனால தான் அவருக்கு அந்த மெய் அருள் கிடைச்சது, ஆண்டவருடைய உண்மையான அருள் கிடைச்சது, அருட்பெரும் ஜோதியாகவே மாறினார்.
அதுதாங்க. அதனால் எந்த குழப்பமும் வேண்டாம் நம்ம அன்பர்களுக்கு. எல்லாமே பெருமான் சொன்னது எல்லாமே வந்து அந்த சத்விச்சாரம் தான். எந்த நேரமும் இறைவனை பற்றி நினைத்து ஏங்கி உருகி பேதமற்ற நிலையில் நீங்கள் சத்விச்சாரத்திலேயே இருங்க. உங்களுக்குள்ள நீங்களே வந்து இறைவனை பற்றியே நினச்சிக்கிட்டு இருங்க. உருக்கத்தோடு இருங்க. அப்படி இருந்தால் அருள் கிடைப்பது நிச்சயம் தான் சொல்கிறார் பெருமானார். அந்த அருள் கிடைக்கும்போது எப்படி இருக்கும்னா சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. சுகமதாயிற்றே துரையே நின் மெய் அருளிங்கெனக்கு சொந்தமாயிற்றே. அந்த மெய் அருளை வந்து நான் சொந்தக்காரங்களாயிட்டோம்னா, அந்த அருளுக்கு சொந்தக்காரங்களாக நம்ம ஆயிட்டோம்னா, அந்த அருளை வந்து நம்ம கைவர பெற்று விட்டோம்னா அதை விட சுகம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதுதான் சொல்கிறார் பெருமானார். அதனால் நம்ம எப்பவுமே வந்து பாசிட்டிவாகவே திங்க் பண்ணணுங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஆண்டவர் தான், திருவருள் தான் நடத்துது. 100% எது நடந்தாலும் ஆண்டவர் தான் நடத்துகிறாரு அப்படின்றதுல நம்ம மன உறுதியோடு இருக்கணும். அதே நேரத்தில் அருளை பெற்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோதான் நமக்கு இடர் வந்தாலும் சரிங்க, நம்முடைய வினையால் நம்ம எவ்வளோதான் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தாலும் சரிங்க, அதுக்கெல்லாம் வந்து நம்ம அசைஞ்சே கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து நம்முடைய எய்ம், நம்முடைய குறிக்கோள், நம்முடைய இலக்கு அந்த அருளை அடைந்தே தீருவேன், ஆண்டவருடைய அருளை பெற்றே தீருவேன், அப்படி தான் நம்ம நினைக்கணும். அதுக்கு தான் வந்து வள்ளல் பெருமான் அவர் பட்ட பாடல்லாம் இல்லாமல் அவர் எவ்வளோ பாடுபட்டு அந்த தத்துவங்களை எல்லாம் கடந்தார். ஆனால் நமக்கு வந்து அவர் ரொம்ப 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 ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. ஈஸியாக நீங்கள் வந்து பொது நோக்கில் இருங்க, எந்த நேரமும் திருவருளை நினச்சிக்கிட்டே இருங்க, ஜீவகாருண்ய உணர்வை பெருக்கிக்குங்க, அருளே நம் வடிவாக இருங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த அருள் சித்திக்கும். அப்போது அருள் கிடைச்சிட்டா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். மரணத்தை வென்று மரணமில்லா பெருவாழ்வில் பேரின்ப பெருவாழ்வில் நிலைத்து இருக்க முடியும் அப்படின்னு தாங்க பெருமானார் சொல்கிறாரு. அதனால் அவர் அப்பப்போ அவர் மறைஞ்சிட்டாரு, கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ போயிட்டாரு வந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து அவருக்கு பல பல சித்துக்கள் கைவரப் பெறுகிறது. ஆனால் அவர் வந்து அதெல்லாம் போயிட்டு தனிமையில் மறைந்து இருந்து அதெல்லாம் வந்து அவர் பார்க்குறாரு, பரிச்சயம் செய்து பார்த்துக்கிறாரு. வெளிப்படுத்தலை. சித்து கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு ஆணவத்தில் வெளிப்படுத்தலை. அந்த சித்துக்களையெல்லாம் அவர் வந்து போயிட்டு தனிமையில் பரீட்சித்து பார்த்துக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் அவருக்கு வந்து அந்த சித்துக்கள் மேலே நாட்டமே கிடையாது. அதுவாக கைவரப்பெறும்போது யாருக்கும் தெரியாமல் அவர் தனிமையில் போய் அதை வந்து பரீட்சித்து பார்ப்பார். பார்த்துட்டு அது கிடக்கும் அப்படியே ஒரு பக்கம். ஆனால் அவருக்கு வந்து நான் இறைவனுடைய பரிபூரண அருளை பெறணும், அது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அப்போ தான் வந்து அதுவும் இல்லாமல் எனக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லோருக்கும் கொடுங்க, இந்த பூரண வல்லபத்தை அருளை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் பெருமானாருடைய விண்ணப்பம். அப்போது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உனக்கு நான் கொடுக்குறேன், நீ வந்து எல்லா அணுக்களிலையும் நிறைஞ்சிருப்ப, அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே நீ உருமாற்றம் அடைஞ்சிடுவ, அதுக்கப்புறம் நீ எல்லோருக்குள்ளும் புகுந்துக்குவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தான் பெருமானார் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். நம்ம எந்த நேரமும் உயிர் இரக்கத்தோடு இருந்தாலே போதுங்க. அதுதான் மாபெரும் தவம். ஒருமை உணர்வு எப்பவுமே வந்து உயிர் இரக்கம்தான். அந்த உயிர் இரக்கத்தின் மூலமாக ஒருமை உணர்வோடு, அந்த தயவுக்கு ஒருமை வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பெருமான். அந்த ஒருமை உணர்வோடு ஆண்டவரை நம்ம எந்த நேரமும் நினைத்துக்கிட்டு இருக்கணும். திருவருள் நமக்கு எப்பவும் துணையாக இருக்குது, நம்மை திருவருள் சூழ்ந்துள்ளது. நான் அந்த திருவருளின் வட்டத்திற்குள் சுகமாக இருக்கின்றேன்.
அப்படின்றத மாத்திரம் நீங்கள் நினைங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியே நடக்கும். நினைத்த காரியம் நடக்கும். மரணமில்லா பெருவாழ்வு என்பது எல்லோருக்கும் கிடைக்குங்க. இந்த ஜீவகாருண்யமயமாக ஆகும்போது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சத்துச்சாரத்தை முடிச்சுக்கலாம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் செய்யக்கூடும், எல்லாம் செய்யக்கூடும். என் நாணை அம்பல